பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட நம்மளை சுற்றி அநேக அழிவுகளும் ஆபத்துகளும் நம்ம எதிர்பார்க்காத அநேக காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. இவைகளிலிருந்து நம்ம பாதுகாக்க நம்ம பல வழிகளை நம்ம மேற்கொள்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய கண்மணி போல நம்மை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தாம் நம் இயேசு கிறிஸ்து. அவர் தருகிற பாதுகாப்பு தேவ பாதுகாப்பு. உபாகமம் 33:12 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்களேன். இதை வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்குது. கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் வாசமாய் இருப்பார், எந்நாளும் காப்பாற்றுவார், சுகமாய் உங்களை தங்கியிருக்க செய்வார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போதகர் பகிர்ந்து கொண்ட சாட்சி இது. ஒரு சகோதரன் தன் மனைவி பிள்ளைகளோடு இரவில் படுத்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவிக்கு திடீரென்று வேதம் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்ததாம். கணவனை எழுப்பி விளக்கை போடும்படி செய்தார்கள். அந்த சகோதரி விளக்கை போட்டவுடன் அங்கே ஒரு பெரிய பூரான், மிகவும் விஷமுள்ளது, அது அவர்களது சிறு குழந்தையை நோக்கி மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறதை கண்டார்கள். உடனே வேகமாய் செயல்பட்டு அதை அடித்து வீழ்த்தினார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தங்கள் மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கிற தேவனை துதித்தார்கள். பாருங்க, நம்மளை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எனவே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எந்நாளும் காப்பாற்றி உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நிச்சயமாய் கர்த்தரின் தெய்வீக பாதுகாப்பு உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும். ஆமேன், ஆமேன்.